ரிஷி பேபியும் சரி ஜூனியர் ரிஷி பேபியும் சரி ரெண்டு பேரோட ஸ்டைலும் தனித்தனியா சொல்லுங்க. எப்படி ஓட்டத்துல? அதாவது இது லெஜண்ட் தெருவில் விட்டு கொடுக்காதுங்க. எந்த பிரைஸ்னாலும் வாங்கி கொடுத்துரும். அதாவது ரிஷி பேபி ஜூனியர் ரிஷி பேபி அதே தான். அதாவது 5க்குள்ளே வாங்கிடும். எந்த தெருவு போட்டாலையும் கம்பல்சரி 5க்குள்ளே வாங்கிடும். அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு தான் லாஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா கூட போதும். ஆனால் இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக ஃபஸ்ட் அடிக்கணும் அந்தோட எய்ம் தான். மாடு பார்த்தீங்கன்னா எங்கேயும் எங்களை விட்டு கொடுத்ததில்லை இன்ன வரையுமே. இவங்க எப்படி லெஃப்ட் ரைட்டு சென்டர்ல போவாங்களா? அதாவது எல்லா தெருவுமே லெஃப்ட் தான். நம்ம மாடு எந்த தெருவுமே லெஃப்ட் தான். மறக்க முடியாத தெருவு பார்த்தீங்கன்னா காவனூர் தான். எனக்கு காவனூரில் தான் மாடு விட்டு கொடுக்கல. போட்டி எப்படி இருந்துச்சு? பயங்கரமான போட்டி. அதாவது 5 டிஸ்ட்ரிக்டோட போட்டி. அதாவது வேலூர், ராணிப்பேட்டை, அதாவது திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஆந்திரா மொத்தம் 5 இதோடைய பயங்கரமான போட்டி அந்த தெரு. அதாவது அண்ணா வந்து பெரிய மாடு தான் போடணும்னு சொன்னார். எனக்கு ஆனால் பெரிய மாடு போடக்கூடாதுண்ணா, சின்ன மாடு போட்டு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அண்ணா அது நம்மளோட ஏற்றுக்குன்னு கோரிக்கை நம்ம ஏற்றுன்னு சின்ன மாடு போட்டாருங்க. அதெல்லாம் 5வது. அதெல்லாம் மறக்க முடியாத தெரு அது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குட்டப்பள்ளி மறக்க முடியாத தெரு எனக்கு. இப்போ லாஸ்ட்டாக போட்ட பெரிய பள்ளம் தெருவும் 5 டிஸ்ட்ரிக்டோட மாடு தான் மறக்க முடியாத தெரு. நம்ம ரிஷி பேபியை வந்துட்டு ஜாக்பாட் சுற்றின் நாயகின்னு சொல்றாங்க. அது என்னது? அதாவது ஜாக்பாட்ல 2 தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுத்தனுக்கு. ஜாக்பாட்ன்றது எப்படி வைப்பாங்க இறுதிக்கட்டு? அதாவது ஃபர்ஸ்ட் 5 மாட்டோட போட்டி. அந்த 5 மாடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எருதுகட்டு ஃபீல்டில் மாடு எப்படி வரும். அதில் விட்டு கொடுக்காத ஜாக்பாட்டு 2 தெருவில் ஜாக்பாட் அடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த எருதுகட்டு விளையாட்டை பற்றி சொல்லுங்க. இந்த எருதுகட்டுல மட்டும்தான் வந்துட்டு பெண் மாடுகளும் கலந்து வந்துட்டு இந்த வீரத்தோட விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா வந்துட்டு பார்க்கப்படுது. இப்போ ஜல்லிக்கட்டா மஞ்சூர் இல்லைனாலும் ஆண் காளைகள் தானே இருக்காங்க. ஸோ இதில் தான் பெண் மாடுகளும் வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ இந்த விளையாட்டை பற்றி சொல்லுங்க. இது வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பெண் மாடு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் மாடு உண்ணும் அப்படின்ற மாதிரி இது கொண்டு வந்து பெண் மாடு விடுறாங்க. இப்போ எருதுகட்டுல ஆண் மாடுகளுக்கு நிகர பெண் மாடுகள் எவ்வளோ அடிக்குது? அது ஆண் மாடை ஓரம் கட்டிடுது பெண் மாடு கம்பல்சரி. நாங்கள் இந்த ஃபீல்டு 2009லேருந்து இருக்கிறோங்க. 2009லேருந்து எங்கனாலும் எந்த ஒரு நாளையும் பைக் எடுத்துகிட்டு போயிடுவோங்க. வேலையை விட்டுட்டு கூட போயிடுவோங்க. எந்த காலம் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்ட ஓட்டிங்க? எல்லா காலமும் மேக்சிமம் இப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேட்ச் வைஸாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லா காலமும் சிரமப்பட்டு தான் ஊற்றுங்க. நீங்க எப்படி ஒரே சுற்றுலயே முடிச்சிடுவீங்களா இல்லை டபுள் சுற்று போடுவீங்களா? அதாவது இந்த மாடோட ஹைலைட் என்னன்னா ப்ரைஸ் அடிக்கல ஓகேங்களா. ஒரு மாடு ஒரு சுத்து அவ்வளோதான். அந்த 2வது அட்டைக்கு போகிற மாடு கிடையாது. எந்த காலத்துலையுமே கிடையாது. எந்த காலத்துலையுமே இன்ன வரையுமே அவுத்தது கிடையாது. அதாவது ஆள் அடித்தா மொத்தம்னா கேன்சல், நம்மளது ஓடலை செய்யலை அப்படின்ற மாதிரி அதாவது ரிஷி குரூப்லேருந்து எந்த மாடும் செகண்ட் சுற்றுக்கு நான் காலத்தில். இப்போ இவர் வந்து ஆனால் தொண மாடு இருந்தால் தான் விட முடியுமோ? ஆமாங்க, இது கொஞ்சம் கலாட்டா. அதாவது பெரிய ஜூனியரும் கலாட்டா தான் இருந்துச்சு. இப்போ அரங்கிடுச்சு. இப்போ சின்னசு கலாட்டா. அதாவது தொண மாடு இருந்தால் மாத்திரம்தான் மாடு பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது. தொண மாடு இருந்தால் தான் அவுக்கவும் செய்வீங்க? ஆமாம், அதாவது குங்குமம் பொட்டு வைக்கிறதே தொண மாடு இருந்தால் தான் வைக்க முடியாது. ஓனரை மாத்திரம் சேர்த்திக்கிறது மாடு. தொண மாடுன்றது பெண்ணா? பெண்ணு தான். பெண்ணு. அதுல வீடியோல கூட பார்க்கும்போது வந்துட்டு புல்லட் ஸ்பீட்ல வந்தாலும் சடன் பிரேக் அடிச்சு நின்றாரு. ஆமா, அது மாடு தொண மாடுக்கு இருக்கனால. இல்லைன்னா மாடு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மாடு போயிடுது. மாடு நிற்கிறதில்ல மாடு பார்த்தா. இப்போ ஒரு 2 வருஷமா மொத்தம்னா மாடு பார்த்தா மாடு நிற்கிது. இல்லைன்னா வெளியே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மாடு வெளியே போயிடுது. பெரிய பெரிய கப்பெல்லாம் எந்த ஊர்ல அடிச்சு கொடுத்தாரு ரிஷி பேபி? இப்போ இதுல குட்டப்பள்ளியில் அடிச்சு கொடுத்தாருங்க. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு விளையாட்டு? அன்னைக்கு பயங்கர. அதுவும் 5 டிஸ்ட்ரிக்டோட போட்டி தாங்க அன்னைக்கு. குட்டப்பள்ளியும், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, வேலூர் எல்லாவுடைய மாடும் வந்து நின்றுச்சு அந்த குட்டப்பள்ளி தெருவில். ரிஷி பேபி வந்தாவே வந்துட்டு ஆடியன்ஸ் இப்போ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க? முன்ன ஆடியன்ஸ் கம்மியாக இருந்தாங்க 2020 21லலாம். 2022 23 24 ஆடியன்ஸ் ஃபுல் ஆடியன்ஸ். மாடு போக போக தான் ஆடியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு செல்லமா எல்லாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? ரிஷி பேபி, ஜூனியர் ரிஷி பேபி, ரிஷி பேபி. ஓட்டத்தில் எந்த மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சு கூப்பிடுவாங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் சாமிஜி வர்ணனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆட்ட நாயகி அப்படின்ட்டு வர்ணிப்பாங்க.
அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஆட்டநாயகின்றாங்க. ஓகே. சோ உங்க கேங்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க இவ்வளவு கூட்டமா இருக்க முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் இது ஒரு கம்மியா? இதுக்கு இப்போ கம்மி. இந்த வருஷம் முன்ன பார்த்து 10 பேர் 15 பேர் போயிட்டு இருந்தாங்க. மாடு பேர் வாங்கின உடனே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேங்லயும் பசங்க அதிகம். ஆமாங்க. அது அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க நாங்க வளர்க்கறது தான், மத்தபடி பசங்க தான் எல்லாருமே ஆமா பாத்துக்குவாங்க ஆமா, அது அப்படின்னு உண்மைதான், சொன்னாங்க. அது உண்மைதான். அதாவது நைட்டு காலையிலே மாடு போகணுன்னா காலையில நைட்டே வந்து ஸ்டே பண்ணிடுவோம். காலையில் போகிறதுக்கு மாடு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் பிடிச்சிட்டு போவோம். ஆனா மத்தபடி பாசமா இருப்பாரா ரிஷி பேபி? இல்லை, அவரு ஓனரை மாத்திரம் தான் சேர்த்து, வேற யாரையும் சேர்த்தாரு. இந்த எருதுகட்டு விளையாட்டை பத்தி சொல்லுங்க. இந்த விளையாட்டோட முக்கியத்துவம், இந்த விளையாட்டுலயே இவ்வளவு எல்லாருமே காதலா இருக்கு. அதாவது நம்ம மாடு களமே துணை காலமே தெய்வம்ன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது நம்மளுக்கு ஒரு இது விளையாட்டு. அதான் மாடு போகுது ரேஸு, அது நம்மளுக்கு பிடிச்சது. எருதுகட்டுக்கு போனாவே எவ்வளவு ஜாலியா இருக்கு. நிறைய ஜாலியாக இருக்கும். அதான் எந்த வேலைக்கும் போக மாட்டேங்க. அந்த 3 மாதம் கம்பல்சரி எந்த வேலைக்கும் போக மாட்டேங்க. எருதுகட்டு தான். அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் போயிடுவோங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, வேலூர், திருப்பத்தூர், கண்ணம்மாவை இந்த சைடு எங்கே வச்சாலையும் கம்பல்சரி போயிடும். எந்த தெருவில் வந்துட்டு காலையிலே கொண்டு போயிட்டோம், பட் இருந்தாலும் லேட்டாக அவுத்தாலும் லேட்டஸ்ட்டாக நல்லா வந்துட்டாரு. மேடப்பள்ளி காலையிலே எடுத்துகிட்டு போனாங்க. 2 மணிக்கு தான் மாடு அவுத்தாங்க. அன்னைக்கு 2வது. மற்றபடி நம்ம காலைகளை பற்றி ஒரு சில காலைகள் காலையில போயிட்டு வரும், சாயந்தரமோ இல்லை மதியமோ அவுத்தா டயர்ட் ஆவாங்கல்ல. இல்லை, இது நீங்கள் 2 சுற்று 3 சுற்று போட்டாலே டயர்ட் ஆகாது இந்த மாடை பொறுத்தவரை. அதாவது 10 பாயிண்ட் ஏற்றும், அப்படின்னா 10 பாயிண்ட் குறைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏற்றாது. 790 போச்சுன்னா சரியாக 8 போகும். அப்படி இல்லைன்னா 7